உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். தந்தையின் அனுமதியின்றி அவர் வாங்கிய வீட்டில் வசிப்பதற்கு மகனுக்கு உரிமை இருக்கிறதா? இது தொடர்பாக ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளித்திருக்கிறது. இந்த வழக்கில் ஒரு மகன் தந்தைக்கு எதிராக ஒரு சிவில் வழக்கு தாக்கல் செய்கிறார். அந்த வழக்கில் நானும் என் தந்தையும் வசித்து வருகிற அந்த வீடானது ஒரு கூட்டு குடும்ப சொத்து. நானும் அதிலே ஒரு கூட்டு பங்குதாரராக இருக்கின்றேன். என்னுடைய திருமணத்துக்கு பிறகு என்னுடைய தந்தை அந்த வீட்டை விட்டு வெளியேற்ற நினைக்கின்றார். நானும் பங்குதாரராக இருக்கின்ற பட்சத்தில் நான் வெளியேற முடியாது என்று சொல்லி அவர் மனு ஒன்றை தாக்கல் செய்கிறார். விசாரணை செய்த நீதிமன்றமானது தந்தை சுயமாக வாங்கிய அந்த சொத்தில் மகனானவர் சிறு வயது முதற்கொண்டு அவர் வசிப்பதற்கு உரிமை இருக்கிறது. அவர் எப்பொழுது மேஜராகி திருமணம் செய்து கொள்கிறாரோ அப்போதிலிருந்து தந்தை சுயமாக வாங்கிய அந்த சொத்திலே வசிப்பதற்கு மகன் தந்தையின் அனுமதி கேட்க வேண்டும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. மேற்கொண்டு இது ஒரு கூட்டு குடும்ப சொத்தாகவோ அல்லது அந்த சொத்தில் இந்த மகனானவர் ஒரு கூட்டு பங்குதாரராகவோ இல்லை என்பது அந்த மகனுக்கு நன்கு தெரிந்திருந்தும் கூட அந்த மகனானவர் தந்தைக்கு எதிராக ஒரு சிவில் வழக்கை தாக்கல் செய்ததன் அடிப்படையிலே இந்த நீதிமன்றமானது அவருக்கு 1 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மற்றும் அவர் அந்த வீட்டை விட்டு வெளியேறவும் உத்தரவு அளிக்கிறது என்று சொல்லி இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்டு இருக்கிறது. இதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி.